அனைவருக்கும் வணக்கம். மாயாண்டி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். சமீபத்தில் நடந்த திமுக மகளிர் அணி கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, திமுக இன்று மாநிலத்தை வழிநடத்துவதை தாண்டி இன்று நாட்டிற்கே ஒரு வழிநடத்தும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு திமுகவுக்கு 50% ஆதரவுகள் உள்ளதாகவும், மேற்கொண்டு மகளிர்கிட்ட திமுகக்கான ஆதரவை இன்னும் பெருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மகளிர் அணி கூட்டத்தில் அவங்க மகளிர் நிர்வாகிகளுக்கு அவங்க ஒரு இதை வச்சுருக்காங்க, ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இது இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போது ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நல்ல ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அவங்களே அதை சொல்லிக்கிட்டாங்கன்னா அது விளம்பரம். அதை மக்கள் மத்தியில் அந்த பேச்சு வந்தால் தான் கள நிலவரம். ஆனால் இவரோட பேச்சுக்கும் கள நிலவரத்துக்கும் அப்படி ஒரு சம்பந்தம் இல்லை. இவங்க எதை பற்றி, இந்த திமுக அரசு எதை பற்றி அவங்க ரொம்ப ஒரு உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதிகாரம் மற்றும் பணபலம், இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம எப்படியாவது நம்ம இந்த மக்கள்கிட்ட நம்ம வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவது போல் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கே நம்ம முன்னுதாரணமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப நகைப்பாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு வந்து இந்திய அளவில் நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஆனால் இன்றைக்கி நேற்று வந்துதான்னு கேட்டிங்கன்னா இது பல ஆண்டு கால உழைப்பு. இது அரசு 50% காரணம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் 50% காரணம். தனிப்பட்ட முறையில் தமிழர்கள் தங்கள் உழைப்பை நம்பி உழைத்ததன் காரணமாக அரசின் உதவியோடு இன்று தமிழக மக்களும் தமிழகமும் இன்று 50% இந்த மாதிரி ஒரு முன்னேறி வந்துட்டாங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை காட்டிலும் இன்று தமிழ்நாடு ஒரு முன்னிலை இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். ஆனால் இதோட கிளைம் வந்து திமுக எடுத்துக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எந்த ஒரு கட்சியும் நம்பி அவங்க இல்லை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாம தான் என்ன பண்ணணும், நாம் உழைக்க வேண்டும், நாம தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து போய்கிட்டு இருக்கனால தான் இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையும் தாண்டி தமிழகம் நின்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சொல்வது போல் பார்த்தீங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகளில் வாங்கிய கடன் தொகையை விட இந்த 3 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கியிருக்க கடன் தொகை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அந்த 10 ஆண்டுகளில் வாங்கின கடன் தொகையை விட இந்த 3 ஆண்டுகளையும் கடன் தொகையை நெருக்கிட்டாங்க. இப்போ இந்த கடன்கள்லாம் எதுக்காக வாங்குறாங்க? மக்களுக்கு சில திட்டங்கள் கொடுக்குறோன்றாங்க. இப்போ இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க, நட்டத்தை வந்து அரசுக்கு ஏற்படுது. அந்த நட்டத்தை சரி செய்யறதுக்காக அரசாங்கம் கடன் வாங்குது. இன்று பொது நிறுவனங்களில் போக்குவரத்து நிறுவனம் தான் ரொம்ப கடனில் இருக்குது. அப்போ அப்படி இருக்க ஒரு நிறுவனத்தை மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை முன்னேற்றத்துக்கு வழி பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்காகவும் உங்களுக்கு வாக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் சலுகைகளை அறிவிக்கிறீங்க. இது திமுக இல்லை, எல்லா கட்சிகளுமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறனாலும் இந்த கருத்தை தெரிவிச்சதுனாலும் நம்ம சொல்கிறோம். அதே போல் மகளிருக்கு இவங்க ஆரம்பிச்சு விட்ட 1000 ரூபான்றது அதில் வேணால் சொல்லலாம், தமிழகம் முன்னோடியாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க 1000 ரூபான்னு அறிவிச்சாங்க. நீங்கள் பல மாநிலங்களில் பல கட்சிகள் பிஜேபி முதற்கொண்டு அந்த திட்டத்தை அறிவித்து எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலியமா வந்து முன்னேற்றம் அப்படின்னு நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் முன்னோடின்னு எதையுமே பார்க்க முடியாது. நமது பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலம் கேரளாவில் இருந்து எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் தமிழ்நாட்டை வந்து ஒரு குப்பைத்தொட்டியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நேற்று நடக்கல, ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டங்கள், அந்த இது எல்லை பகுதி மாவட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை எந்த அதிகாரிகளும் இவ்வளோ நாள் கேட்கல. இப்போ இந்த விஷயம் இவ்வளோ தூரத்துக்கு பூதாகரமாக வெடிச்சதுக்கு காரணமே ஊடக வெளிச்சத்துக்கு வரப்போய் தான். ஊடக வெளிச்சத்துக்கு வரப்போய் அந்த ஆட்சியாளர், அந்த கலெக்டர் நடவடிக்கை எடுக்க போய் தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அங்கேருந்து அதிகாரிகள் வராங்க, இங்கேருந்து குப்பையை இன்னைக்கு நேற்று எடுத்து அனுப்பிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் முதலே தடுக்கலை நீங்கள். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? எந்த வகையில தமிழகத்தை வந்து நாட்டிலே முன்னுதாரணமாக நம்ம இருக்கோம்னு சொல்ல வரீங்க? அது முன்னாடி கல்வியில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, மக்கள் பொருளாதாரத்தில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை, மக்கள் மற்ற மாநிலங்களோட முன்னேறி இருக்காங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கு இல்லை நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதா என்றுதான் கேள்வி. நீங்கள் மக்களோட கிரெடிட்டை வந்து நீங்கள் உங்ககிட்ட எடுத்துக்க கூடாது. ஏன்னா மக்கள் வந்து இன்றைக்கு ரொம்ப முன்னேறி வந்தாங்கன்னா அது காரணம் வந்து ஆட்சிங்கிற அரசுங்கிறது ஒரு பாதி இருந்தாலும் மீதி பாதி மக்களோட தனிப்பட்ட முயற்சி. அதை நான் ஆணித்தரமாக அடிச்சு சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினால தான், இதுக்கு முன்னாடி கடந்த அரசாங்கங்களாலையும் இப்போ இருக்க அரசாங்கத்திலும் மக்கள் வந்தாங்கன்றதெல்லாம் மக்களை வந்து நீங்கள் உங்களால் எதுவுமே முடியாது, எங்களால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறத ஒரு அஜெண்டா பரப்புறது.
இப்போ நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை, இந்தியாவோட பெரிய தலைநகரம். அங்கே வந்து வருஷம் வருஷம் வெள்ளம் வரும், இதை விட பெரும் வெள்ளங்கள் வரும், சென்னையை விட பெரும் வெள்ளம் வரும். அதை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணாங்கன்னா அங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாங்க, அதை உள்கட்டமைப்பு தயார் பண்ணி அங்கே பெருமளவு மழை வெள்ளம் வடியதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 70% அங்கே தண்ணியில் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்துறல. ஆனால் அதே போல் சென்னையில் 4000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு ஒரு ஏற்பாடை பண்ணுச்சு. இப்போ கடந்த மாதம் பெய்த மழை வரைக்கும் பெரிய பெரிய மோட்டார்களை வச்சு உறிஞ்சி தான் எடுத்து விட்டுட்டு இருக்கோமே தவிர, அப்போ நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டிய அரசு அந்த இடத்துல என்ன பண்ணல, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இதை வந்து மற்ற மாநிலங்களும் முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதே போல நீங்க வந்து சமூக நீதிக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கோன்றீங்க. கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் சாதி ரீதியான கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். இதை வந்து நம்ம மற்ற மாநிலங்களை காட்டிலும் குறைவுன்னு வந்து பேச முடியாது. நம்ம முன்னுதாரணமா இருக்கோம், வழி நடத்துறோம் அப்படிங்கும் போது இதையும் தடுக்கக்கூடிய கடமை அரசுக்கு தான் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி வந்து பாதுகாக்கப்படுது. சமூக நீதிக்கான ஒரு இருப்பிடமே, ஒரு என்ன சொல்றது, ஒரு தாய் பிறப்பிடமே தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடிய தமிழகத்துல எதுக்கு அதிகப்படியான இந்த ஒரு மக்கள்கிட்ட வந்து இந்த சாதி முதல் ஏற்படுது? அப்போ மக்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க போய் சொல்றீங்களா, இல்ல மக்கள் உங்க கருத்தை புரிஞ்சுக்கலையா? அது எதை நீங்க சொல்ல வரீங்க? மற்ற மாநிலங்கள் வந்து இதை எடுத்துக்கணும்னு எதை சொல்ல வரீங்க நீங்க? ஆகையினால நான் சொல்ல ஒரே கருத்து என்னன்னா, நீங்க வந்து மகளிர்களை வந்து ஏமாற்ற முடியாது. 1000 ரூபா கொடுத்தோம், உங்களுக்கு இலவசமா பேருந்து பயணத்தை கொடுத்தோம், நீ எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவளை சுலபமா ஏமாற்ற முடியாது. மக்கள் இன்னைக்கு எவ்வளவு விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவங்க தெளிவா சிந்திச்சு தான் வாக்களிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்க நம்புற ஒரே விஷயம் உங்க அதிகார பலம், பணபலம். இந்த இரண்டையும் நம்பி நீங்க யாரையாவது ஒரு கார்பரேட்டை கொண்டு வந்து உள்ள இறக்கிடலாம். உங்களுக்கு இப்ப நீங்க நல்லாட்சி செய்றீங்க, நீங்க இந்தியாவுக்கே வழி நடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான எதிர்ப்புகள் வந்து தமிழ்நாட்டில் மூளைக்கு ஒரு கட்சி வளர்ந்துகிட்டே இருக்க. எப்படி உங்களுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளவு ஆதரவு இருக்கும் போது எந்த ஒரு புதிதாக ஒரு கட்சிக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளவு தைரியம் வராது. திமுக வந்து பலமா இருக்க நேரத்தில் நம்ம உள்ள நுழைய முடியாதுன்னு யாரும் வராது யோசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேசிய கட்சிகளாகட்டும், சில மாநில கட்சிகளாகட்டும், புதிதாக உருவாகக்கூடிய கட்சிகளும் திமுகவை குறை சொல்லி திமுக எளிதாக வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எங்க இருந்து வருது? அப்போ உங்ககிட்ட வந்து அதற்குண்டான சரக்கு இல்லை அப்படிங்கறத உண்மை. இதை வந்து நீங்க உங்க நிர்வாகிகளுக்கு சொல்லலாம், உங்க மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நீங்க சொல்லலாம். நம்ம வந்து தமிழகம் வந்து இந்தியாவிலே முன்னோடி மாநிலமா இருக்கு, நம்ம தான் வழி நடத்தி கொண்டு போறோம்னு அவங்களுக்கு சொல்லலாம். ஆனா கள நிலவரம்ங்கிறது அப்படி கிடையாது. கள நிலவரங்கிறது படும் மோசமாக இருக்கிறது. தமிழகம் முன்னேறியதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் ஒருபோதும் கிடையாது. தமிழக மக்களும் தமிழக மக்களின் உழைப்பும் தான் காரணம். பொதுவாகவே ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே தமிழகம் வந்து அறிவிலும் சரி உழைப்பிலும் சரி முன்னேறிய மாநிலம் தான். அதை நீங்க பின்தொடர்ந்து வந்து மக்களோட உழைப்புக்கு வந்து நீங்க வந்து கிரெடிட் எடுத்துட்டு போறீங்க. எங்களால தான் நீங்க வந்தீங்க, இந்த ஒரு காலத்துல ஒரு உங்க கட்சியை சார்ந்தவங்க எங்களால தான் நீங்களாம் படிச்சீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது, எங்களால தான் நீங்க துணி போட்டு நடக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டியது. அப்போ நீங்க இல்லாத மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்க அப்ப படிச்சதுக்கெல்லாம் யார் காரணம்? பக்கத்து மாநிலம் கேரளால எல்லாரும் படிச்சு வந்திருக்காங்களா, அதுக்கு யார் காரணம்? ஆந்திரால படிச்சு வந்ததுக்கு யார் காரணம்? கர்நாடகாவில் படிச்சு வந்ததுக்கு யார் காரணம்? ஹரியானாவில் அதிகப்படியா படிச்சு வந்ததுக்கு யார் காரணம்? திராவிட கட்சிகள் தான் படிக்க வச்சாங்கன்னா அப்ப அவங்க எதுல வந்து படிச்சுட்டு வந்தாங்க? ஆகையான மக்கள் வந்து தொடர்ந்து நீங்க ஏமாற்ற முடியாது. நாங்க தான் கொடுத்தோம், உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நாங்க இல்லைன்னா நீங்க அவ்வளவுதான், நாங்க தான் தடுத்துக்கணும். மக்கள் வந்து சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்க முன்ன மாதிரி இப்போ வந்து உங்களோட கட்சி, இப்ப இன்று ஒரு அமைச்சர் வருகிறார் என்றாலே இயல்பா ஒரு கூட்டம் கூடிய சூழ்நிலை எந்த பகுதியிலுமே இல்லை. பொதுவாக அரசியல் கட்சிகளுக்கு எப்படி கூட்டம் கொடுத்து எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னா ஒரு பகுதியில் ஒரு அமைச்சரோ ஒரு உங்க கட்சி ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வரும்போது எவ்வளவு மக்கள் வந்து ஆர்வமா கூடணும். இன்னைக்கு ஏன் கூடல? அப்ப மக்களுக்கு என்னன்னா யார் வந்தாலும் நம்மளுக்கான தேவையை நம்ம தான் பூர்த்தி செஞ்சுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப இது ஒன்றே எடுத்துக்காட்டு. உங்களுக்கு மக்கள் மத்தியில பெரிய ஆதரவு எதுவும் இல்லை. மகளிரை வந்து நீங்க நினைக்கிறீங்க மகளிரை எளிமையா ஏமாத்திரலாம், 50% வாக்கு அவங்க கிட்ட சுலபமா வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா இன்று இருக்கக்கூடிய மகளிர்கள் எல்லாம் படித்து முன்னேறிட்டாங்க. நீங்க 1970 80 கணக்கை இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது கலைஞர் அவர்கள் போட்ட கணக்கை இன்னைக்கு நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
ஆண்களை காட்டிலும் பெண்களை எதுவும் சுலபமாக ஏமாற்றி அவங்க வாக்கை வாங்கி நம்ம ஜெயிச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்காது. அதுவும் தமிழகத்தில் மக்கள் அவர்கள் விரும்பினால் மட்டும்தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும். அவர்கள் ஒவ்வொரு தடவையும் தனக்கு எது சரியில்லையோ அதை தூக்கி அடிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது எது பொய் எது உண்மைங்கிறத தெளிவா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திறன்மிக்க மக்கள் தமிழக மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழக மகளிர்கள் அதில் திறன் வாய்ந்தவர்கள். அதனால நம்ம 1000 ரூபாய் கொடுத்துடும், இலவசமா இதை கொடுத்துட்டோம் அதை கொடுத்தோம் நினைக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த திமுக ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு பொற்காலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அவங்க தான் சொல்லி விளம்பரம் போட்டுக்கணும். சமீபத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சோழர் காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் பொற்காலம் என்பது திமுக உடைய ஆட்சி காலம் தான் சொல்லியிருக்காரு. அது அவங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், அது அவங்களே பண்ணிக்கிற விளம்பரம். ஆனால் கள நிலவரம் அப்படி இல்லை. ஆகையினால மக்களை மீறி உங்களோட பணபலமோ அரசோட அதிகார பலமோ என்னைக்கு ஜெயிக்காது. நீங்க இதை புரிஞ்சு மக்களுக்கு மேற்கொண்டு என்ன நல்லது செய்யணுங்கிறத பாருங்க. வெளியில இருந்து ஒரு கார்பரேட்டை கொண்டு நம்ம ஜெயிக்க வச்சிடலாம், பணத்தை செலவு பண்ணி ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவை விட்டுட்டு இருக்கக்கூடிய 2 ஆண்டு ஆட்சி காலத்தை நீங்க நல்லபடியா சிறப்பாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் செஞ்சீங்கனாலே மக்கள் உங்களுக்கு ஆதரவை தரப்போறாங்க. ஆகையினால நீங்க இந்த கருத்தை கைவிட்டுருங்க. நம்ம முன்னாடி இருக்கோம், நம்ம தான் இந்தியா வழிநடத்தி கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு மிதப்பில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தந்துடும். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.